அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நம்ம வீட்டினுடைய பரக்கத் நம்ம கையில் தான் இருக்குது. என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஒருத்தருக்கு செலவு பார்த்தேன், அடுத்த செலவு வந்துருச்சு, கையில் காசே நிற்க மாட்டேங்குது, பரக்கத்தே இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த விஷயங்களை சரியாக செய்யுங்க. எனக்கு கீழே இருக்கிற இந்த ஹதீஸை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்மளுடைய வீட்டினுடைய பாத்திரங்களை நாம் மூடி வைக்க வேண்டும். நம்ம தோல் பை யூஸ் பண்ண மாட்டோம், தண்ணி குடிக்கிறோம் இல்லையா குடம், அந்த தண்ணி குடத்தை மூடி வைக்கணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டினுடைய கதவுகளையும் நம்ம மூடி வைக்கணும். சும்மா மூடி வைக்கக்கூடாது, பிஸ்மில்லா சொல்லி மூடி வைக்கணும். அப்படி பிஸ்மில்லா சொல்லி நம்மளால் மூடப்பட்ட கதவுகளை ஷைத்தானால் திறக்க முடியாது. அப்போ வீட்டுக்குள்ளே முசீபத்து வராது, பரக்கத்து மட்டும்தான் கிடைக்கும். மறக்காமல் இந்த சுன்னத்தான செயல்களை, ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த சுன்னத்தான செயல்களை உங்கள் குடும்பங்களில் என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. திண்டத்தட்டை கழுவாமல் போடாதீங்க. ராத்திரி வரைக்கும் ராத்திரி சாப்பிட்ட தட்டை ராத்திரியே கழுவுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்படி போடாதீங்க. தண்ணி குடத்தில் தண்ணி குடிச்சிங்கன்னா அதை கொஞ்சம் மூடி வைங்க பிஸ்மில்லா சொல்லி. அதே மாதிரி வீட்டினுடைய கதவுகளை ராத்திரி தூங்க போகும்போதும் பிஸ்மில்லா சொல்லி மூடுங்க. இந்த சுன்னத்தான செயல்களை உங்கள் குடும்பங்களில் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா எல்லா விதமான பரக்கத்துகளையும் உங்களுக்கு கொடுப்பான். மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி